ஹாய்டா ஜெரீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது மெஸ்ல ஸ்ட்ரக் பார்ட் 18 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் சீக்கிரமே போடுவேன். பிகாஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், ஒரு சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது எப்படி? சப்போர்ட்டை விடுங்க, ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா எப்படி? ஆ எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கிற டைமில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி எப்படி போடலாம், எப்படி போட்டால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து போடுறேன். ஆனால் உங்களுக்கு யாருமே கமெண்ட் பண்ண முடியறதில்ல, அப்படி தானே? சில பேர் லைக் பண்ண மாட்றீங்க, சில பேர் கமெண்ட் பண்ண மாட்றீங்க. ஒரு லைக் ஒரு கமெண்ட்னால என்னடா ஆகிட போகுது? ஜஸ்ட் உங்களோட கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகேடா, நான் அகைன் சொல்கிறேன், கமெண்ட்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக லேட்டாக மட்டும்தான் போடுவேன், ஓகேவா? ரொம்ப லேட்டாக போடுவேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், ஓகேடா? நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் இருந்தால் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேவாடா? ஓகேடா சரி, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டே, நீ எனக்கு அடைவியாலான்னு தெரியலடி, ஆனால் நீ அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா. இப்போ அப்படியே நம்ம தேங்க் சைடு வந்து பார்த்தா அப்படியே கென் உங்களோட லொக்கேஷன் எங்கே ட்ராக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கான். விட்டால் அந்த சிஸ்டமே பொசுங்கி போயிடும் போல். அப்படி போட்டு அதை இதை தட்டிட்டு எப்படியோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான் உங்களோட லொக்கேஷன் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு. அப்படியே அவன் வீட்டு காலிங் போல் அடிக்குது. என்ன அப்படியே எழுந்துச்சி போய் ஓப்பன் பண்ணுறா. அங்கே பார்த்தா ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்கான். கென்னு, டே மச்சான் எப்படி இருக்க? அதெல்லாம் நல்லா இருக்கேன், என்ன விஷயம்? உடனே தேங்க விட்டு வா அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே காலிட்டு எடுத்து வைக்கிறான். அப்போ டக்குனுக்கு என்ன, டே மச்சான் மச்சான் இருடா இருடா இருடா, அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு, காலில் குத்திருண்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஜிமின் கீழே பார்க்குறான். அங்கே ஒரு கண்ணாடி சில்லு இருக்குது. ஜிமின் அதை பார்த்துட்டு, டேய் தேவன்டா வாசலில் போட்டு வச்சுது, என்ன ட்ராப்பா? ஆமாம், இந்த மயிருக்கு ட்ராப்பெல்லாம் போடுறாங்க. டே வாடா. அது சரி, என்னடா வீடு இப்படி இருக்கு? டேய் அது என்னடா அப்படி உடஞ்சி போயிருக்கு? அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா உனக்கு? டேய் இப்போ அதெல்லாம் பேசுகிற நேரம் இல்லைடா. டேய் அது என்னடா அங்கே அதெல்லாம் விழுந்து கிடக்கு? மொத்தம் இங்கே என்னடா நடக்குது? டேய் எனக்கு கொஞ்சம் பேச விட்றா. டேக் என்ன ஃபஸ்ட்டு இதை தேங்க வீடு தானே, அவன் எங்கடா? இப்போ நீ அப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் வந்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டேன், அப்படியே வாசத்தெல்லாம் அனுப்பிடுவேன் ஜிமினா, பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அப்போ ஜிமின், ஏன்டா ரொம்ப பெருசாக இருக்கு போல், ஆச்சு? அதுவா, இங்கே வா உட்காரு, பார்த்து வா. ஆ இதை வர, ஐயோ ஐயோ டிடி மச்சா போடுறா. டே பார்த்து வாடா. ஆ ஆ சொல்லுடா, என்ன விஷயம்? அது ஏன்னு தெரியல. தெரியுமே, அந்த மேட்ரு எல்லாமே சொன்னானே மச்சான், கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லாமல் கொள்ளாமன்னு. டே அதில் அவள் இப்போது எங்கே போயிட்டாளா? எங்கடா போனா? இல்லை கடைக்கு? டே இல்லைடா, தேங்காய் விட்டுட்டு போயிட்டா. அது தேங்காய் விட்டுட்டு போயிட்டாளா? நான் சொல்லிகிட்ருக்கா. ஆமாம் மச்சான், அவன் கல்யாணம் ஆகிட்டு அவகிட்ட எதுவுமே பண்ணல தான், ஆனால் அவள் விட்டுட்டு போயிட்டா. எல்லாம் அவங்க அம்மாவால். டே ஒரு நிமிஷம் இரு, கல்யாணம் ஆகிட்டு எதுவும் பண்ணலன்னா எனக்கு புரியல, கொஞ்சம் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, என்னோட அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல? ஆமாம், அவளாம் மனுஷியே இல்லைடா என்னை கேட்டா. நீ சொல்லு. அவங்க அம்மா தான்டா அவளை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டா, ஓகேவா? அதுக்கப்புறம் அவள் காலேஜில் உங்களுக்கு பண்ண எல்லாமே சொல்லியிருப்பான். லைக் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் தேங் வந்துட்டு நீங்கள் சாக்லேட் கொடுக்கும்போது நாய்க்கு போட்டது, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு நடந்துக்கிட்டது, எல்லோரும் உங்கள் கிட்டலாம் அதனால் பிஹேவ் பண்ணது, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணப்போ அவன் அக்செப்ட் பண்ணாமல் போனது, உங்களுக்கும் தேங்குள்ள எல்லாமே நடந்தது, எல்லாமே சொல்கிறான். எல்லாம் கேட்ட ஜிமின், டேய் என்னடா அது, ஏதோ
ஏதோ எதையோ கொல்ற மாதிரி. இல்லை, கொல்ற மாதிரி இல்லை, ரொம்ப ஹெல்லாட்டம் பண்ணியிருக்கான்டா அவன் அந்த பொண்ணுக்கு. புரியுதா? டேய், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா மச்சான். என்னதான் காரணம் இருந்தாலும் தேங்க அப்படி பண்ணக்கூடாது தான். ம் தேங்க பக்கம் என்னதான் இப்போ நியாயம் இருக்கலாம், ஏன் அவன் பாஸ்டில் கூட நியாயம் இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணுடா, அந்த அந்த சைடு அந்த பொண்ணு அனுபவிச்ச வழி தானே தெரியும். நீயும் வயனை திட்டுற, இப்போ பாரு ஓடி போயிட்டா அப்படி இப்படின்னு பேசுகிற. என்னை கேட்டால் அந்த பொண்ணு இப்போவாச்சும் நல்லா இருக்கலாம் தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். டே, அது எப்பட்றா மச்சானை விட்டு அவள் எப்படா நல்லா இருப்பான்னு நினைக்கிற? அது இப்போ தச்சுட்டா ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. அதுனா அவள் குழந்தையா பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு? இவனுக்கும் தானே அதில் உரிமை இருக்குது. டேய், அதெல்லாம் சரி, ஆனால் அதுக்கு அவன் ஆரம்பத்துலேருந்து இந்த பொண்ணை நல்ல விதமாக வச்சுருக்கணும்லடா. ஏய் ஜிமினா, உனக்கு தெரியுமா அவன் ஏன் அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே காலேஜில் ஒயின் ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணலன்னு? அவங்க அம்மாக்காரி காலேஜ் ஃபுல்லாக அதில் அங்கங்கே ஸ்பை வச்சுருந்தா. அன்றைக்கி மட்டும் தேங்க வந்துட்டு அந்த ப்ரப்போஸில் அக்செப்ட் பண்ணியிருந்தானே வச்சுக்கோ, அப்போல்லாம் ஒயனோட அப்பா இருந்தான்ல, அவனை வச்சு அந்த சொத்தெல்லாம் அவள் வாங்கி இவன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒயன் ஏதாவது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தா. புரியுதா? அதுக்கப்புறம் எனக்கு அங்கேயே யாரையாவது பிடிச்சிருமோ, இல்லை என்கிட்ட யாராச்சும் வந்து பேசி அவளை ஏதாவது கவுத்துருவாங்களோ, மயக்கிடுவாங்களோ, இல்லை அவள் ஏதாவது வேறு வழியில் போயிட்டானா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் தேங்க அவ்வளோ கூடயே இருந்து எல்லாம் பண்ணா. தேங்க காலேஜ் டேஸில் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாதான், இல்லைன்னு சொல்லலை. புரியுதா? அன்றைக்கி கூட அந்த சேன் அவனை மேரேஜில் அப்போது நைட்டே டிவோர்ஸ் வாங்க வச்சான். அதெல்லாம் எதுக்குங்கிற? ஒயன் அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். அவனுக்கு ஒயன் மட்டும்தானே முக்கியம். ஒயன் தான் உலகமே. அவன் ஒரு விஷயம் ஒயனுக்காக பண்ணுறதுலாம் அதில் யாருக்குமே தெரியாதுல்ல, தெரியுமா? டே மச்சான், ஆனால் அதெல்லாம் அவன் ஸ்டார்ட்டாக ஒயன்ட்டே போய் சொல்லலாம்ல. சொன்னா அவன் என்னடா பண்ணுவா? அவெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா. ஐயோ, தேங்க இவ்வளோ கஷ்டப்படுறானா, தேங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானா, அவன் பாஸ்ட் எப்படி இருக்குதா, அதனால தான் இப்படி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த சிம்பத்தியில் தான் அவனுக்கு மேலே லவ் வந்திருக்குமே தவிர, அந்த ஒரு ஃபீல் வரும் பார்த்திருக்கியா பார்த்ததும், அவன் பண்ணுறதெல்லாம் வச்சு பிடிச்சி அந்த மாதிரிலாம் அவளுக்கு லவ் வந்திருக்காதுடா. இப்போ கூட என் மச்சான் பண்ண பெரிய மிஸ்டேக்னா அதான். ஏதோ ஒன்றுன்னு பரவாயில்ல சொல்லியிருந்தா அவன் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. எல்லாம் அதை தேங்க சொல்லணும். அவன் முன்னாடியே எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் அவனுக்கு ஈகோ தான் பண்ண தப்பு. நான் பண்ணுறதுனே தெரில இப்போது. சரி, இப்போ ஒயன் எங்கே இருக்கான்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா சொல்கிற? ஆமாம், ஒயன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 3 ஹவர்ஸில் தேங்க விழிச்சிருவான். தேங்க விழிச்சதும் அவன்கிட்ட நான் சொல்கிறேன், நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். டேய், அதுக்குள்ளவா? ஆமாண்டா, நேரம் ஆக ஆக அவனுக்கு தான் பிரச்சனை. புரியுதா? அவள் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த சிக்கை கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரில. தலையெழுத்து இப்போ போய் இதெல்லாம் பார்க்கணுன்னு. டேய் சரி விட்றா, இவ்வளோ தானே ஆச்சு, விடு. அப்படிங்கும்போது எங்களுக்கு என்ன ஒரு மாதிரி சேர்ந்து சொல்லி விட்றான். எப்படியோ ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. 4 ஹவர்ஸ் மேலே ஆனதுக்கப்புறம் தான் தேங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். இங்கே கேன் பக்கத்தில் போய்ட்டு மச்சான் அப்படின்னு கூப்பிட்றான். எங்கள் தேங் தலை வலிக்குதுடா. டேய் என்னடா கொடுத்த இப்படி தலைவலிக்கிடுது? டேய், நீ அடித்த ட்ரக்ஸ் அப்படி இந்த சுக்காரு. என்னது ட்ரக்ஸா? ஒயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது, நீங்கள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம். அவனும் அப்படியே மயிரா பேர் தான் எந்திரிச்சாலே வருது. டே கென், அவளோட லொக்கேஷன் கண்டுபிடிச்சியா? அதெல்லாம் கண்டுபிடிச்சா தேங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜிமின், டே தேங்கா எந்திரிச்சிட்டியா? எப்படியோ உனக்கு தலை வலிக்குன்னு தெரியும், இந்தா இந்த காஃபி குடி. இல்லை எனக்கு வேணாம், நீ மச்சான் போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கென்னை கூப்பிட்றான். அப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணுற ஜிமின் இருக்கிறது. அப்போ தான் ஏய் இரு, டே வாத்து நீ எப்படா வந்த?
டேய் இந்த இந்த வாத்து டேய் 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 இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது என்ன. நான் பார்த்தேன் நான் வாத்து மாதிரியா இருக்கு. ஏதோ இவன் 4 அடியில் நல்லா வளர்ந்துட்டானாமா, அதுக்கு எல்லாத்தையும் பார்த்து அப்படியே சொல்லுவியா? அதெல்லாம் இல்லை ஜிமினா, உன்னை பார்த்தா மட்டும்தான் அப்படி சொல்லுவேன். டேய் கேன் ஜிமினாட்ட எல்லாமே சொன்னியா? ஆமாம் மச்சான், எல்லாமே சொன்னேன். சொன்னான் கண்டிப்பாக அவன் சைடு தானே பேசியிருப்பான். அது என்னமோ கரெக்டு தான்டா. அவன் ஃபஸ்ட்டு அதான் பேசினான், அப்புறம் அவன் பையனுக்கு புரிய வச்சான், புரிஞ்சுக்கிட்டான். சரி சரி வாடா போகலாம், நமக்கு ஃப்ளைட் டைம் ஆச்சு. டே ஜிமினா நீயும் வா, டிக்கெட் இருக்கா ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு ஜிமின் கேட்குறான். நீங்கள் கென்னோ இருக்குடா, அப்ளை பண்ணிட்டேன் 3 டிக்கெட்டு, இன்னும் 2 ஹவர்ஸில் ஃப்ளைட்டு. 2 ஹவர்ஸ் தானா, போடா சீக்கிரம் போகலாம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு 2 பற்றி இழுத்துட்டு போகிறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகிட்டு பார்த்தா ஃப்ளைட்டுக்கு இன்னும் 1 ஹவர் இருக்குன்னு வருது. இங்கே ஜிமினா அப்படியே முறைக்கிறான். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், மச்சான் டேய் தலைவலிக்குது, ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட கேட்கும்போது, ஜிமின் காஃபி தானே நான் போட்டு கொடுத்தேன், மூடிட்டு எல்லாம் அமுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அப்போயே குடிச்சிட்டு ஜம்முன்னு வந்துருக்கலாம். 2 ஹவர்ஸ்டா, 1 ஹவரில் வந்துட்டோம். 1 ஹவர் என்ன உட்காந்து டே ஏன்டா அப்பெல்லாம் பேசுகிற? என்னை வெறி ஏற்றிட்டு இருக்கிறான்டா அந்த நான் தான் போட்டு வச்சேன், இன்னும் சூடு கூட அடிக்குமான்னு தெரில. அவள் போய் நீ வீட்டில் போய் குடிச்சிட்டு வா. மச்சான் இருடா நான் போய் வாங்கிட்டு வரேன், உனக்கு எனக்கும் வாங்கிட்டு வரேன்டா தேங்காய் அப்படின்றான். அப்போ ஜிமின் அவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோ, சத்தியமாக நான் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுவேன்டா, பார்த்துக்கோ. அப்புறம் நான் வரமாட்டேன், எனக்கும் காஃபி வேணும். காஃபி மட்டும் பார்த்தாது, பிஸ்கெட், அந்த குக்கீஸ் அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பல்ல காட்டுறான். இங்கே கென்னும் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே அப்படியே போய்ட்டு ஒரு சேரில் உட்காந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கான். இங்கே அவனுக்கு ஃபுல்லாக உங்கள் தாட் தான். அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ உங்களை பார்த்தா கூட என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நிற்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் பக்கத்தில், மச்சான் இங்கே பாரு, சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத, இல்லை உன் தப்பு என்ன தெரியுமா, நீ அவள்கிட்ட எதுவும் மறைக்காமல் உன் பாஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்கணும்டா, அதான் நீ பண்ண தப்பு. அதை சொல்லாமல் விட்டதான், அதான் நீ பண்ண தப்பு. இப்போது அவள் ஓடி போயிருக்கா அப்படின்னா எப்போடா ஒரு பொண்ணு எந்த ஒரு இது இல்லாமல் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் முன்னாடியும் போகணுன்னு தான் நினச்சிருப்பா. இனி எல்லாம் சரியாயிடும் மச்சான், எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப் வாழு. அதெல்லாம் எப்படா அக்செப்ட் பண்ண முடியும், நீ நினைக்கிறியா அது ஈஸின்னு? சத்தியமாக நான் விட்டு போனேன், கனவுல கூட நினச்சதில்லடா. அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், அப்பெல்லாம் என் கூடவே இருந்தா. இதனோட அவங்க அம்மா சொல்லிட்டான்னு போயிட்டாள. அவன் என்ன அவங்க அம்மா சொல்லிட்டுன்னு மட்டுமா போயிருந்திருப்பா? நீ யோசிச்சு பாரு, அவன் அவங்க அம்மா சொன்னால் மட்டும் போயிருக்க மாட்டா, அடுத்து வேறு ஏதாவது அவன் குழந்தைக்காயிருமோன்னு. அதானே நானும் கேட்குறேன். அதுதான் என் குழந்தைய நானே ஏதாவது பண்ணுவேனா? நான் பார்த்தா எப்பட்றா கொலைகாரனாட்டு இருக்கா? புரியுது, எதுக்கும் நீ அவள்கிட்ட ஃபஸ்ட்டு எல்லாமே சொல்லு, அவள் அப்புறம் ரீக்ரெட் பண்ணுவான். மச்சான் அவன் ரீக்ரெட் பண்ணணும்டா, பண்ணணும், அவன் ரீக்ரெட் பண்ணணும். இத்தனை நாள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு அவனுக்கு தெரிய வைக்கிறேன். அவள் தான் கஷ்டப்பட்டான்னு போயிருக்காள், ஒரு பொண்ணு. அவள் சைட்லேருந்து பார்த்தா அவள் பக்கம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கூட அப்படி இருக்கலாம்டா. புரியுதா? ஏதோ நீ அவளை நல்ல விதமாக வச்சு அவள் அப்படி போயிருந்தா கூட நீ இப்படி இவ்வளோ தூரம் கோவப்படலாம். நீ அப்படி வைக்கலை, புரியுதா? அப்போது அவள் பக்கம் தப்பு இருக்குதா, ஆனால் இல்லை இருக்குன்னு சொல்ல முடியாது, அவளுக்கு எதுவுமே தெரியாதுடா. அதனால தான் இதெல்லாம் ஒரு பக்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தேங்காய். ஸோ நீ பார்த்து புரிஞ்சிருந்துக்கோ. உன்னை விட என் பெரிய பொண்ணு, அவளுக்கு எல்லாமே தெரியும். இல்லடா அவளுக்கு எதுவுமே தெரியாது, அதான் என் கவலையே. அவளை சின்ன வயசுலேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு அப்படியே பொத்தி வளர்த்துட்டாங்க. அவளை நான் அப்படி பார்த்துக்கிட்டேன். அதனால் அவளுக்கு வந்து உலகம் எப்படின்னு தெரியாது. அந்தந்த வயசில் ஒரு மெச்சூரிட்டி வரும். ஸோ
மேபி அதனால் கூட இருக்கலாம். நீ சின்ன பையனோட பிஹேவ் பண்ணாமல் இப்போ நீ ஒரு குழந்தைக்கு அப்பா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணு. புரியுதா? ஆ பார்த்து இருந்து கூடா. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னை பற்றி அவளுக்கு தெரியாது, அவள் ஏன் அப்படி பண்ணணும் உனக்கு தெரியாது. ம் அவ்வளோதான். ம் சிம்பிளாக முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பக்கத்தில் உட்காந்து தேங்கோட கையை அப்படியே ரப் பண்ணிட்டான். எங்கள் தேங்கோ எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாகிறா. இப்போ அப்படியே 1/2 ஃப்ளைட் வருது. எல்லாம் அப்படியே கிளம்புறாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு உங்கள் சைடு வந்து பார்த்தா என்ன இது நல்லா தூங்கிட்டேனா? ஆமாம்ல. இப்போ நான் இங்கே வந்துட்டேன்ல. நான் இங்கே ஜாலியாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன். அங்கே என் பையன் என்ன பண்ணிகிட்ருப்பான்னு தெரில. ஒரு வேளை நான் இருக்கிற இடத்த நேரம் கண்டுபிடிச்சிருப்பானா? இல்லை அதுக்கு தான் சான்ஸ் இல்லையே. சரி, தலை வேற வலிக்குது, போய் ஒரு காஃபியாவது வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி கீழே வந்து பார்க்குறீங்க. அங்கே ஹாலில் இங்கே ஜேகே உட்காந்து போய் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஜேகே நீ எப்போ வந்த? நானாடி, நான்லாம் அப்போலே வந்துட்டேன். உனக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்தேன், நீ தான் தூங்கிட்டு இருந்தியா? சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு விட்டுட்டேன், வா சாப்பிட்லாம். ஜேகே ஈவினிங் ஆச்சு, இப்போல்லாம் யாரும் சாப்பிடுவாங்களா? நான் காஃபி வச்சு குடிக்கலான்னு வந்தேன். நீ வேணா சாப்பிடு. ஆமாம் நீ சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு? இல்லாடி உன் கூட சாப்பிட்லான்னு வந்தேன், நீ தான் இப்படிங்கிற, என்ன பண்ணுறது? இல்லை ஜேகே நீ சாப்பிடு, நான் காஃபி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி வச்சுட்ருக்கீங்க. இங்கே வந்து ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடி தான் அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். அப்போது நீங்கள் ஜேகே உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகேவும் ஆயிட்டா கொஞ்சமாக போதுண்டி, ரொம்பலாம் வேணாம். ஓகே ஜேகே இரு நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போட்டுட்ருக்கீங்க. எங்கள் ஜேகேவை அப்படியே மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். உங்களை நீங்கள் காஃபி போட்டுட்டு அந்த பால் வேகிற வரையும், அதாவது பொங்குற வரையும் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவை ஞாபகமே வருது. நீங்கள் அவன் என்னை கண்டுபிடிச்சிருப்பானா? கண்டுபிடிச்சிருப்பான்ல? இல்லை எப்படி? என் மொபைல் தான் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இல்லை என் மொபைல் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அண்டு நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, கம்மி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகேவா அப்படியே மொபைல் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு பைத்தியக்காரன் எப்படி சிரிக்கிறான் பாரு அப்படின்னு நீங்கள் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஓடி வந்துட்டு ஜேகேவோட ஃபோனை பிடுங்கி அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்றீங்க. ஜேகே நாடி பண்ணிகிட்ருக்கா? ஜேகே நான் தேங்க கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு என் மொபைலை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சப்போஸ் அவன் உன்னோட மொபைலை ட்ராக் பண்ணி நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா? அதெல்லாம் சான்ஸ் இல்லடி, என் ஃபோனை கொடு. இல்லை ஜேகே எனக்கு பயமாக இருக்குது, அவனுக்கு மூளை அதிகம். நாடி பேசிகிட்டு இருக்கா? இல்லை ஜேகே அவனுக்கு பிரெயின் ஜாஸ்தி, கண்டுபிடிச்சி வந்துடுவான். அவனுக்குலாம் இதெல்லாம் யோசிக்க ஒரு 10 செகண்ட் கூட வேணாம் தெரியுமா? அப்போது நீ என்னடி சொல்கிற, அவன் கண்டுபிடிச்சிருப்பாங்கறியா? இது வரைக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா கண்டுபிடிச்சதான் இந்நேரம் வந்திருப்பான் அவன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீ எதுக்கும் ஃபோனை நீ ஆஃப் பண்ணியே வை. சரிடி நான் ஃபோன் பார்க்கல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து சைடில் வைக்கிறான். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. அங்கே அடுப்பில் பால் பொங்குது. நீங்கள் ஐயோ இது வேறு அப்படின்னு சொல்லி ஓடி போய் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டம்ளரில் பவுர் பண்ணி கொண்டு வரீங்க. நீங்கள் ஜேகேவா குடிச்சிட்டு அப்படி உங்களை பார்க்குறாங்களா? அப்படி ஒரு சிப் பண்ணிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. 2 பேத்துக்கு நல்ல ஒரு ஹை கான்டாக்ட் போகுது. நீங்கள் டக்குன்னு அதை பிரேக் பண்ணிட்டு ஜேகே நீ உன்னோட மாமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு, அது எப்போ? அதுவா, அது பண்ணுறேன்டி சரியா, நாளைக்கு காலையில் வேணா அவங்கள நானே கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா? இல்லை ஜேகே அவங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்தி, நானே வரேனே. நாடி 2 வீடு தள்ளி அவன் தானே. இப்போ டைம் 7 ஆச்சு இப்போவே. ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே, சரி அவங்க விட்டு ஒயன் இன்னும் இருக்கான் பேர் சொன்னீங்கன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அவனை விட்டு
ஆனால் மறக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அதை விட்டு மறுபடியும் தேங் 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 அப்படின்னா நடி அர்த்தம். அப்போது ஜேகே, நம்ம இனி இங்கே தானா? நீயும் இனிமேல் இங்கே தான் இருப்பியா? மறுபடியும் சியோலுக்குலாம் போக மாட்டியா? இல்லடி, இப்போதைக்கு நான் ஒரு 1 வீக் லீவ் கேட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எப்படின்னு முடிவு பண்ணணும். புரியல. அதெல்லாம் பார்த்துக்கலான்றிய, நீ விடு. சரி வயன், நீ அப்படியே இந்த ஃபுட்டெல்லாம் சூடு பண்ணி வச்சிரு, டடி கெட்டுரும். ஓகே ஜேகே. நீ என்ன பண்ண போகிற? நான் இப்போ தானே வந்திருக்கேன், அப்படியே கொஞ்சம் போய் வெளியே போயிட்டு பார்த்துட்டு வரேன். சரியா? நீ இங்கே ரெடி, யார் வந்து கத்துறனாலும் திறக்காத. சரியா? ஓகே ஜேகே. அப்படிங்கிறீங்க ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறோம். நீங்களும் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. வீடெலாம் பார்க்குறீங்க, செம்ம நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே போய் அந்த ஃபுட்லாம் எடுத்து வச்சு அப்படியே சூடு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பப்போ ரொம்ப தேங்க ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. பட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினச்சி ஒரு மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகையே வந்துடுது, எங்கே தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே நைட்டு அது ஜேகே வரா. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஜேகே, நான் சாப்பிட போகிற வரியா? நானே சாப்பிட தாண்டி வந்தேன். அப்படியா? சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு அவனுக்கு அப்படியே சர்வ் பண்ணுறேங்க. எங்கள் ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு ஏதோ இந்த அவனோட ஒய்ஃப் வந்து சர்வ் பண்ணுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறவங்கள பார்த்துட்டு நீங்களும் என்ன பார்க்குற? ஆமாம் ஜேகே, நீ என்ன உன் வீட்டை விட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோ? உன் வீட்டில் உனக்கு கூப்பிடலையா? எல்லாம் கூப்பிட்டாங்கடி, நான் தான் போகல. எனக்கு சரி நீ தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீல, அதனால நான் இங்கே வந்துட்டேன். ஓ, ஏன் ஜேகே என்னை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கா? என்னை நினச்சா கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன பெரிய பொண்ணு மாதிரி பேசாது சரியா? நான் பெரிய பொண்ணு தான், எனக்கு 24 ஏஜ் ஆச்சு. 24 தானே? விடு, போடி, போய் வேறு வேலை இருந்தால் பாரு. இல்லை சாப்பிட்டு நீ என்னன்னாலும் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே சார் அவன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்க. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. நானும் தேங்குமே நைட்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். பிகாஸ் அவனை காலையில் ஆஃபீஸ் கிளப்பதுலேயே நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேனா, அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் அவனுக்கு நான் கொடுத்துருவேன், அவன் அங்கே சாப்பிட்டுக்குவான். அண்ட் நைட்டு வந்துட்டு சரி 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அந்த மூமெண்ட்லாம் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என் கூட உட்காந்து சாப்பிட்டு அப்படி தான் இருந்துச்சு தெரியுமா? நாங்கள் எப்போவுமே நைட்டு ஒன்றா தான் சாப்பிடுவோம். நான் தான் அவனுக்கு சர்வ் பண்ணுவேன். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, நீயே வந்து உட்காந்து சாப்பிட்டு அப்படி சொல்லி என் கையை பிடிச்சி அவனோட மடியில் உட்கார வச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே எல்லாம் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கான். நீங்கள் ஐயோ என்ன மடியில் உட்கார வச்செல்லாம் சொல்லிட்டு இருக்கோ ஏன்? அது ஜேகே இல்லடி எனக்கு புரியுது, விடு விடு. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களே எப்படி ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகேவும் அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். பிகாஸ் இங்கே வந்தது ஒரு 1000 டைமுக்கு மேலே நீங்கள் தேங் 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 தேங்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருப்பீங்க. அவனுக்கெல்லாம் கேட்கும்போது மாறியாது. அவனுக்கு அவங்க அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது. ஒரு வேளை தேங்க மாதிரி உங்களுக்கும் தேங்க பிடிச்சிருக்கும்னு தோணுது அவனுக்குள்ளே. அப்படியே ஜேகேவும் எதுவுமே சொல்லாமல் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஏன் அப்படியே இப்போ வீட்டுக்கு போகிறேன், நீ அப்படியே டோரில் லாக் பண்ணிட்டு அப்புறம் தூங்க சரியா? ஓகே ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்களே அப்படியே டோர்லாம் லாக் பண்ணிடுறீங்க. ஜேகே போன அப்புறம் அப்படியே போயிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரூமில் போயிட்டு அப்படியே லைட்லாம் போட்டுட்டு அப்படி உட்காந்துருக்கீங்க பெட்டில் தனியாக. அப்படியே ஒரு 1 o'clock ஆகுது. நீங்களும் தூக்கமே வர மாட்டேது. எப்படி தூக்கம் வரும்? வந்ததும் மதியம் நல்லா தூங்குனேன், அப்போ எப்படி தூக்கம் வரும்? ஏன் உனக்கு தேங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கே இல்லையா? இருக்கு, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். நானே கொஸ்டின் நானே ஆன்சர், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. இப்போ அப்படியே இங்கே தேங்க சைடு வந்து பார்த்தா டே மச்சான் என்னடா அதுக்குள்ளே வந்துட்டோம்ல, கரெக்டாக இந்த ஏரியா தானே தெரியும்ல அவனுக்கு? டேய் அடித்து சொல்லுவேன், இங்கே தான் அவன் வீட்டு பக்கத்தில் தான் அப்பார்ட்மெண்ட்டே போட்டிருக்கேன் சரியா?
வா மூடிட்டு அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான் 2 பேத்தையும். எங்கள் ஜிமினா தூங்கி தூங்கி விழுகுறான். எங்கள் ஜிமின் அப்படியே ஏய் நீ அவ்வளோ நேரம்டா முடியலடா எனக்கு அப்படின்னு அம்மா டயர்டாக வரான். எங்கள் தேங்காய் ஜிமினை பார்த்துட்டு டேய் மச்சான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தாண்டா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின்னு அப்படியே பிடிச்சிட்டு வரான். இங்கே கேபும் வந்துடுது. அப்படியே 3 பேர் அப்படியே கேபில் ஏறிட்டு அப்படியே வராங்க. இப்போது ஒரு 1:30 ஆகுதுங்க. நீங்களும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக அப்படியே இன்னும் உட்காண்ட்ருக்கீங்க. எங்கள் தேங்க சைடு வந்து பார்த்தா தேங்க அப்படியே வந்து ரீச் ஆகிட்டு டேய் இதா ஹோட்டலா நல்லா இருக்கிய பார்க்க. ஆமாண்டா இங்கே நல்லாயிருக்கும். சரி வா ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருக்கேன், இரு நான் போய் கீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கென் போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை பேசிட்டு போய் கீ எல்லாம் வாங்கிட்டு வரான். எங்கள் அதை அவங்க இப்படி ஜிமினெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஜிமினிக்கு எப்பாடா போவோம் ரூமுக்கு, எப்படா தூங்குவோன்ட்டு இருக்கு. பாவம் பையன் ரொம்ப டயர்டாக இருக்கான் போல். இப்போ அப்படியே ரூம் கீ வாங்கிட்டு கென் வந்து அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். எங்கள் தேங்கும் ஜிம்மினும் வந்து அப்படியே பின்னாடியே போயிடுறாங்க. எங்கள் அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணதும் ஜிம்மின் ஃபஸ்ட்டாக உள்ளே போயிட்டு பெட்டில் போய் பொத்துன்னு விழுறான். எங்கள் தேங்கும் ஜிம்மினை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவனோட குட்டியாக ஒரு லக்கேஜஸ் மாதிரி கொண்டு வந்துருப்பாங்கள்ல அதெல்லாம் அப்படியே ஓரம் வச்சுட்டு ஷர்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காடுறான் பக்கத்தில் ஜிம்மின் பக்கத்தில். இப்போ ஜிம்மினும் அப்படியே ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. தேங்கா தூக்கமே இல்லைங்க, உங்கள் ஞாபகம் தான் ஏதோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே கென்ட்டேன் டேய் இந்த இடம் தானே? ஆ மச்சான் டேம் ஷோராக சொல்கிறேன் இதே இடம் தான் புதா அப்படின்னு சொல்கிறான். இங்கே தேங்காய் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சிகரெட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பால்கனியில் போய் அப்படியே பற்ற வச்சு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே எல்லாம் சரி வீடெல்லாம் பார்க்குறான், கீழே நின்றுட்டு மேலே நின்றுட்டு கீழெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போ கொஞ்சம் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது. தேங்காய் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அதுவே பார்க்குறான் நல்லா இருக்கேன்னு. அப்போ இங்கே பின்னாடி கென் வந்துட்டு என்னடா மச்சான் பார்த்துட்ருக்க? இல்லைடா அந்த பங்களா பார்த்துட்ருக்கேன், நல்லா இருக்குல்ல? ஆமாம் நல்லாயிருக்கு. டேய் எனக்கு ஒயன் இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, பேசாமல் போய் பார்த்து அவள்கிட்ட பேசலாமா? இப்போவே என்னதுன்னு? டேய் காலையில் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இரு, என்ன நடக்குது எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போகலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் இருந்துட்டீல, தாமச்ச சொல்கிறேன், நான் அவ்வளோ தூரம் இருந்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே இல்லாமலாம் இருக்க முடியாது. எனக்கு ஏதோ ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது, புரியுதா? அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரில. பட் இப்போயே போனால் எனக்கு சரி வராதுன்னு தோணுதா தேங்கா. அதனால் மார்னிங் போய்க்கலாம், பொறுமையாக இரு. அது எவ்வளோ தூரம் வந்துட்டோல அப்படின்னு இங்கே சிக்கன் சொல்கிற தேங்கிட்ட தேங்காய் அதை கேட்டுட்டு சரிங்கிற மாதிரி இருக்கான். இப்போ அப்படியே மறுபடியும் அந்த பங்களா பார்க்குறான். இங்கே கேன் ஏன்டா ரொம்ப அழகாக இருக்கா? இல்லைடா நல்லா இருக்கு, அதான் எங்கள் விட ஒன்றும் பெருசு இல்லைல்ல. அது என்னமோ கரெக்டு தான்டா, நீ எவ்வளோ பெரிய பில்லியனரி, அவங்க ஜஸ்ட் மில்லியனரியாக இருப்பாங்க போல், அதனால தான் அப்படி. மேபி என் ஒயன் எங்கே இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே சிகரெட்டை நல்லா அந்த பஃபை உள்ளே இழுத்து விடுறான். இங்கே கென்னும் உனக்கு ஒன்று தெரிய மாட்டேங்க, இப்போ நீ பார்க்குறீல்ல அதை ஜெய்கியோட வீடு. என்னது அது ஜெய்கியோட வீடா? என்னடா சொல்கிற? அங்கே தான் போயின்ட்டுருக்காளா? அது சொல்ல ரொம்ப க்யூரியஸாக கேட்குறான். இங்கே கென் அங்கெல்லாம் இல்லைடா, அவன் எப்படி அவன் வீட்டில் வச்சுருப்பா? அவன் என்ன அப்படியே கூப்பிட்டுருந்தாலும் அவன் வீட்டுக்கெலாம் போயிருக்க மாட்டான். ஆமாம் அப்படியே பெரியவ அப்படியே உண்மையாக இருக்கிறவ எனக்கு உண்மையாக இருந்திருக்கணும் என் கூட. விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறான். கீழே இன்னொரு குட்டி வீடாக இருக்குது. தேங்க அதை பார்த்துட்டு வா பாடுறா, அங்கே எவ்வளோ குட்டியாக வீடு இருக்குது, நான் பார்க்க நீட்டாக இருக்குல்ல? ஆமாம் உனக்கு இன்னொன்று தெரியுமா, அங்கே தான் வாங்கிட்டு இருக்கா. என்னடா சொல்கிற? ஏன் அங்கேயா இருக்கா? ஆமாம் அவள் அங்கே தான் இருக்கா. இவ்வளோ சின்ன வீட்டில் அவள் எப்பட்றா இந்த சின்ன வீட்டில்? அவள் ஒருத்தி மட்டும்தானே, அதனால ஜெய்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பான். அதுக்குன்னு இவ்வளோ சின்ன வீடா? நம்ம இருக்கிற ரூம் கூட பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, அந்த சின்ன வீட்டில் எப்பட்றா? விட்றா
காலையில் கூட்டிகிட்டு போயிடுவோம்ல, அப்புறம் என்ன. சத்தியமாக காலையில் என்னோடய முதல் வேலையை அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது மட்டுமா தான் இருக்கும். அதெல்லாம் சரி, இப்போவா எல்லாமே மார்னிங் பார்த்துலாம். அந்த தேங்காயை பிடிச்ச போய் உள்ளே இழுத்துட்டு போகிறான். எங்கள் தேங்காய் அப்படியே சொல்லிட்டு அந்த வீடவே பார்த்துட்டு வந்து உட்காண்ட்ருக்கான் பெட்டில். இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. தேங்காய் நைட்டில் தூங்கி இருக்கவே மாட்டான். கேன்னு அப்படியே எழுந்துச்சு, டேய் மச்சான் மச்சான் டேய் தலை வலிக்குதுடா, நைட்லாம் சரியாக தூங்கானாலே தலைவலி வந்துடும் போல் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உட்காடுறான். எங்கள் ஜெமீனா அப்படியே பக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டு, டேய் நான் வந்துட்டோம்ல, டேய் நம்ம ரூமுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கோண்டா மயிறு, இப்போ தான் இவனுக்கு ஏதோ போதை போட்டவன் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கென் திட்டுறான். எங்கள் ஜெமீனா அப்படியே அவன் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு, டேய் நான் இப்போ என்ன அடுத்த வேலை தெருவா போய் வயனை தேடணும் தானே, வாங்க போகலாம், ஏன்னா இப்போ தேடினா தான் நைட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறான். எங்கே கென்னா, டே அவளையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் எங்கே இருக்கான்லாம் தெரியும், மூடிட்டு எரிஞ்சு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க முன்னாடி 2 பேர்த்து முன்னாடி தேங்க அப்படியே கிளம்பி வந்து நிற்கிறான். எங்கே கென்ன ஜிமினோ, டே அதுக்குள்ளே கிளம்பிட்டியாடா, நான் நைட்டு தூங்கினா தானே கொலை சீக்கிரம் இருந்துருக்கு, போங்க சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்கடா, குளிக்க வேணாம், கையை காலை மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு வாங்க. டேய் அது எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறான். இங்கே தேங்காய், டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, 10 நாளைக்கு ஒரு கதை நீ எல்லாம் குளிப்ப, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்னு அட்வான்டேஜ் வச்சுட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு விட்டுருவேன். டே என்னோட கம்பெனி சீரடெல்லாம் வெளியே சொல்லிட்டு விடு விடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே காண்டா போயிட்டு கிளம்பிட்டு வாரான். கென்னும் அதே மாதிரி தான் கிளம்பிட்டு வாரான். இப்போ தேங்கு ஆனால் அந்த வீட்டிலேருந்து கீழே இறங்கி வரான். அப்போ தான் பார்க்குறான் எங்கள் ஜேகே அப்படியே அவனோட மாமா அப்படியே கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வராங்க. அதெல்லாம் பார்க்குறான். டேய் இந்த மாதிரி எதுக்குடா அவங்க ஆத்தாவை கூட்டிகிட்டு அவளை பார்க்க போகிறான், டேய் இது ஜேகேயோட அம்மாவா, ஆமாம் அவங்க அம்மாவை தான் இருக்குன்னு நினைக்கிறேன், மூஞ்சி பார்த்தா ஒரே மாதிரி இல்லை, ஆமாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, சரி வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். டேய் என்ன அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போகிறதா, எல்லாத்தையாங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போவேணாம், சும்மா வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், கரெக்டான டைமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே உங்கள் சைடு வந்து பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி எந்திரிச்சு அப்படியே வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அப்படியே ஜேகே ஒயன் பாடி அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்க ஒயன், நீ எப்படி இருக்கா, உனக்கு இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஓகே தானே, ஏம்மா சின்ன வீட்டில் இருக்கா, நீ வந்து நம்ம வீட்டிலே இருக்கலாம்ல, அதெல்லாம் ஆண்டி அது புரியுதுமா, எல்லாம் புரியுது, நீ ஜேகே கூட வந்தது தப்புன்னு நினைக்கிற, அப்படி இருக்கும்போது எப்படி அவன் வீட்டில் தானே, ஆமாம் ஆண்டி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் என்ன தான் அவர் கூட இல்லாமல் இங்கே வந்தாலும் எனக்கு என் மனசுக்கு அது உறுத்தும் இல்லையா, அதனால தான் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காம்மா என் ஜேகே சொன்னான் தேங்காய் பற்றி எல்லாம். எனக்கு என்னமோ தேங்காய் ரொம்ப நல்ல பையன் தோணுதுமா, அவன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கான் தான், ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அதெல்லாம் பார்த்தது இல்லை தான், ஆனால் அவன் மேலே உயிராக இருக்காமா, அவனை மட்டும் விட்டுறாத, என்ன சண்டைனாலும் நேருக்கு நேர் பேசி தீர்த்துக்கோங்க, அந்த பையன் மட்டும் இப்போ இங்கே வந்தான் அவ்வளோதான், என்ன அவன் கூட எனக்கு தெரில அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு அவங்க சொல்கிறத பார்த்தா தேங்கி வந்து என்ன நடக்குன்ற மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் போய் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அவங்க அம்மாவை, ஜெய்க்கு அது புரியுது. அவனும் நீ சும்மா இருக்கியா கொஞ்சம், அவளை ஏன் பயமுறுத்திட்டு இருக்க, அதெல்லாம் இங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறீங்க. அப்போது உங்கள் க்ளோஸாக ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. மூணாவதா நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது தேங் தான். ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக போட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்கா. நீங்கள் தேங்க பார்த்ததும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. லிட்ரலி ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் லேப்டாப்னு அடிச்சுக்குது. இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரில. அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. வலிக்குது. யாரை கேட்டுடிங்க வந்த, யாரை கேட்டுடிங்க வந்த இங்கே,
அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிக்கிறான். நீங்கள் லிட்டரலி கீழே விழ போகிறீங்க. இப்போ டக்குன்னு தேவங்களை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, இப்போ நான் அடித்தா நீ அதை வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு கீழெல்லாம் விழுந்து ட்ராமா க்ரியேட் பண்ணி என் குழந்தைக்கு இதை மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளோதான், நான் கொன்றுவேன். நடி நினச்ச வந்த என் குழந்தைய நான் கொன்றுவேன்னு. இப்போ சொல்கிறேன், என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொன்றுவேன். இவ்வளோ தைரியம் வந்துருச்சுல. அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுறான் அடிக்கிறதுக்கு. அப்போ டக்குன்னு ஜெயிக்கோட அம்மா வந்து தடுக்கிறாங்க. அவங்க அப்படியே 2 பேரும் தள்ளி விட்டு அவங்களுக்கு திரும்பி பார்த்து டெத் ஸ்டார் விட்டுட்டு, இங்கே பாருங்க, எனக்கும் என் பொண்டாட்டிகளும் 1000 இருக்கும், இடையில வரணும்னு மட்டும் நினைக்காதுங்க, உறுத்துருவேன். ஜேகே, உண்மையில செம்ம கானில் இருக்க, மூடிட்டு இருந்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணுறான். நீங்கள் போய் தேங்க பார்க்குறீங்க. ஓகே, அதோட இந்த பாட்டை இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.